പ്രശസ്ത ഗാനരചയിതാവ് വൈരമുത്തു നമുക്കൊപ്പം തത്സമയം ചേരുകയാണ്. ശ്രീകുമാരൻ തമ്പിക്ക് ജന്മദിന ആശംസകൾ നേരാൻ ചെന്നൈയിൽ നിന്ന് അദ്ദേഹം മോർണിംഗ് ഷോയിൻ്റെ ഭാഗമാകുന്നു. ഗുഡ് മോർണിംഗ്. ഗുഡ് മോർണിംഗ്. എന്തായാലും അദ്ദേഹത്തിനും ഒരു സുപ്രഭാതം പറയുക. ഓക്കെ. சார் குட் மார்னிங் சார். வணக்கம். வணக்கம் சார். ஸ்ரீகுமார் தம்பி சாரோட 84th பர்த்டே உங்களோட மலையாள மண்ணின் சகோதரிகளுக்கும் சகோதரர்களுக்கும் என் வணக்கம். கலை அன்பர்களுக்கும் என் வணக்கமும் வாழ்த்துக்களும். எங்கள் ஜாதியைச் சேர்ந்த பாடலாசிரியர் கவிஞர் ஸ்ரீகுமாரன் தம்பி அவர்களின் 84வது பிறந்த நாளுக்கு என் வாழ்த்துக்கள். என் வாழ்த்து ஸ்ரீகுமாரன் தம்பி என்ற படைப்பாளிக்கு மட்டுமானதல்ல, அவரது ரசிகர்களுக்கு, அவரை கொண்டு கலை செய்த கலைஞர்களுக்கு, படத்தில் நடித்த கலைஞர்களுக்கு, அவரை ரசிக்கிற மலையாள கலை அன்பர்களுக்கு எல்லோருக்கும் சேர்த்து என் வாழ்த்துக்கள். ஸ்ரீகுமாரன் தம்பி என்று அவர் அறியப்பட்டிருக்கிறார். ஆனால் எங்களுக்கெல்லாம் அவர் தம்பி அல்ல, வயதால் அவர் எங்களுக்கெல்லாம் அண்ணன். ஸ்ரீகுமாரன் அண்ணன் என்று அழைக்கப்பட வேண்டிய தம்பி அவர். 84 ஆண்டுகள் ஒரு மனிதன் இந்த மண்ணில் வாழ்வது என்பதே பெரிய பேறு. தன் வாழ்க்கையை கலைக்கு என்று அர்ப்பணித்து, கவிதைக்கு என்று அர்ப்பணித்து 84 ஆண்டுகளிலும் உயிர்ப்போடும் உணர்ச்சியோடும் வாழ்வது என்பதே ஒரு வரம் என்று கருதுகிறேன். ஸ்ரீகுமாரன் தம்பி என்பவர் யார் என்று சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், இருதய ராகங்களோட கவி என்று அழைக்கப்படுகிற, அன்பு செலுத்தப்படுகிற, கொண்டாடப்படுகிற ஒரு மனிதர். அவர் தனி முகம் மட்டும் கொண்டவர் இல்லை, பாடலாசிரியர் என்ற முகம் மட்டும் அவருக்கு இல்லை. அவர் இயக்குனர், தயாரிப்பாளர், திரைக்கதை எழுத்தாளர், வசனகர்த்தா, பிறகு பாடலாசிரியர், கவிஞரும் கூட. இத்தனை முகங்கள் கொண்ட ஒரு கவிஞன் மலையாள மண்ணில் கோலோச்சி கொண்டிருப்பது எங்களுக்கெல்லாம் பெருமை தருவதாகும். இந்த 84 வயது என்பது முதுமை என்று சொல்ல மாட்டேன், இளமையின் கனிவு என்று சொல்லுவேன். அவருக்கு பொறாமை இல்லை. எங்களையெல்லாம் கொண்டாடக்கூடிய நல்ல உள்ளம் ஸ்ரீகுமாரன் தம்பிக்கு வாய்த்திருக்கிறது. அவர் பல்லாண்டு வாழ வேண்டும். அவரது கவிதைகளும் பாடல்களும் வாரிகளும் மொழியும் புதிய தலைமுறையிலிருந்து இளைய தலைமுறையை உண்டாக்க வேண்டும். ஒரு கவிஞர் என்பவன் முதிர்ந்த வாழை, வாழையடி வாழையாக புதிய கன்றுகள் வருகிற போதுதான் வாழை தோட்டத்துக்கு பெருமை, வாழை மரத்திற்கும் பெருமை. எனவே அவரை அடி ஒற்றி புதிய கவிகள் தோன்றினால்தான் முதிய கவிகள் மகிழ்ச்சி அடைவார்கள். ஸ்ரீகுமாரன் தம்பிக்கு என் வாழ்த்துக்கள். உங்கள் மொழியைப் போல நீங்கள் வாழ்க, உங்கள் கவியைப் போல நீங்கள் வாழ்க, மலையாள மக்களின் அன்பை போல நீங்கள் வாழ்க. உங்களுக்கு என் வாழ்த்தும் மூத்தவர் என்கிற முறையில் என் வணக்கங்களும். ரொம்ப 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 நன்றி சார். താങ്ക് യു മനീഷ് മൂർത്തി. താങ്ക് യു ശ്രീ വൈരമുത്തു. ചെന്നൈയിൽ നിന്ന് പ്രശസ്ത ഗാനരചയിതാവ് വൈരമുത്തു 84ൻ്റെ നിറവിൽ, അതായത് ശതാഭിഷേകത്തിൽ നിൽക്കുന്ന ശ്രീകുമാരൻ തമ്പിക്ക് ആശംസകൾ നേരാൻ എത്തുകയായിരുന്നു. ഒരിക്കൽ കൂടി ശ്രീ വൈരമുത്തുവിന് നന്ദി.